லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரையில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் BLO 2 ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் VV ராஜன் செல்லப்பா குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். மதுரையில் அமைச்சர் மூர்த்தி நடத்திய BLO 2 ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியான மதுரை ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் VV ராஜன் செல்லப்பா குற்றச்சாட்டினை தெரிவித்துள்ளார். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம், மதுரை கிழக்கு ஆகிய தொகுதிகளில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் LSC நகரில் நடைபெற்றது. இதற்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் VV ராஜன் செல்லப்பா தலைமை தாங்கி ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான் என்ற செல்வம், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VVR ராஜ் சத்யன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது ராஜன் செல்லப்பா அவர்கள் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் தற்போது தேர்தல் ஆணையத்தால் SIR பணி நடைபெற்று வருகிறது என்றும், இந்த பணியில் நாளையும் நாளை மறுநாள் 2 நாட்களும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் பாக முகவர்கள் 2 பேர் பங்கேற்க வேண்டும். தற்போது BLO பணியில் பணிபுரியும் அலுவலர்கள் சரியாக நியமிக்கப்படவில்லை. குறிப்பாக காலை உணவு திட்டத்தில் உள்ளவர்கள் சுய உதவிக்குழுக்களை நியமித்துள்ளனர். இவர்களுக்கு சரியாக பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. சரியான பயிற்சி இல்லாததால் திமுக சாதகமாக பயன்படுத்துகிறது. ஆகவே பாக முகவர்கள் 2 தற்போது நடைபெறும் முகாமில் பங்கேற்று மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விஷயங்களை அவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை உருவாக்கியுள்ளது. கடந்த 172 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தில் செல்லும் போது மக்கள் மிகச்சிறந்த வரவேற்பை அளித்தனர். இதுவரை யாரும் செல்லாத வகையில் 172 தொகுதிகளில் இப்போதே பிரச்சாரத்தை சிறப்பாக நடத்திவிட்டார். இதுபோன்று யாரும் செய்யவில்லை. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ சென்ற போது ரோட்டில் மக்கள் இல்லை, காலியாகத்தான் இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கூட 36 மாதம் கழித்துதான் வழங்கினார்கள். ஆனால் எடப்பாடியார் 2026 ஆட்சிக்கு வரும்போது மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக வழங்குவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது 2011 ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதே போல தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக உள்ளார். 2026 திமுக ஆட்சிக்கு வர முடியாது. திமுக ஒருமுறை வந்த பின்பு மறுமுறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அதிமுக பலமுறை வந்துள்ளது. 2026 ஆண்டில் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்றும் பேசினார். இந்த மதுரை மாவட்டத்தில் திமுக எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் நடக்குது. குடிநீர் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம், அது இன்னும் முறைப்படுத்தி இணைப்பு கொடுக்கப்படவில்லை. விவசாயத்துறையில் சிறப்பாக இருந்ததில்லை. திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மக்கள் தான் நம்முடைய மிகப்பெரிய கூட்டணியாக நாம வச்சிருக்கிறோம். ஆன்லைன் மூலம் விளம்பரம் செய்து பல லட்சம் ரூபாய் மூத்த குடிமக்களிடம் மோசடி செய்தவர் குறித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இது குறித்து மாவட்ட கலெக்டரிடம் கோவை கிணத்துக்கடவு அருகில் உள்ள சோழனூர் ஹர்ஷா ஹோமில் வசிக்கும் சித்ரா, தேவராஜ், வசந்தா, முருகேஸ்வரி, முத்துக்குமார் ஆகியோர் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: நாங்கள் அனைவரும் தனியார் மற்றும் ராணுவம், வங்கி உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உடல்நிலை சரியில்லாததாலும் சிலருக்கு குழந்தைகள் இல்லாததாலும் எங்களது பாதுகாப்பு குறித்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வலைத்தளம் மூலம் விளம்பரம் செய்யப்பட்ட கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோழனூர் ஊராட்சியில் உள்ள ஹர்ஷா ஹோமாம் என்ற மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு இல்லம் என்ற ஒரு குடியிருப்பின் விளம்பரத்தை பார்த்து அங்கு சென்று தாங்கள் விசாரித்த போது அதன் நிர்வாக இயக்குனர் சபாபதி மற்றும் அவரது மகன் ஸ்ரீதர் ஆகிய இருவரும் அங்குள்ள தனி குடியிருப்புகளை காண்பித்து மற்றும் அங்கு அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் நடந்து வரும் உணவகத்தில் நல்ல சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் வழங்குவதாகவும், மேலும் சுகாதார வசதி, மின் இணைப்பு, குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதிகள் செய்து தருவதாகவும் பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறியதால் நாங்கள் எங்களது பணிக்காலத்தில் சிறுக சிறுக சேமித்தும் ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணி கொடைகளின் பணத்தை கொண்டும் தனித்தனியாக 50 லட்சம் முதல் 72 லட்சம் வரை கொடுத்து நாங்கள் குடியேறிய போது எவர்கள் கூறியபடி எங்களுக்கு குடிநீர் வசதி, மின் வசதி மற்றும் சுகாதார வசதி, மருத்துவ வசதி போன்றவைகள் இல்லை என்றும் தெரிவித்தனர். எங்களில் யாருக்கேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டாலும்
அவர்கள் அனுமதியின்றி வெளியில் செல்ல முடியாத நிலை. இது குறித்து நாங்கள் அவர்களிடம் கேட்டால் எங்களை அடித்து உதைத்து தொலைத்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்ததுடன் வீட்டிற்கு வரும் மின் இணைப்பை துண்டித்து விடுகின்றனர். கேண்டீனில் உணவு கொடுக்க மறுத்து எங்களை பட்டினி போட்டு துன்புறுத்துகிறார்கள். இதனால் நாங்கள் எங்கள் உயிருக்கு பயந்து தற்போது அங்கிருந்து வெளியேறி உயிர் பாதுகாப்பு கருதி வெளியில் தங்கியுள்ளோம். எனவே கன மாவட்ட கலெக்டர் மேற்கொண்ட மோசடி கும்பலிடமிருந்து எங்களை பாதுகாப்பதுடன் நாங்கள் கொடுத்த பணத்தை மீட்டு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளதாவது: திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 525 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதில் 15% கூட நிறைவேற்ற முடியவில்லை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று சவால் விடும் முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோம் என்பதை எண்கள் வரிசைப்படி வெள்ளையறிக்கை விட முன்வருவாரா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்து வருகிறது. விவசாயிகளுக்கு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் வேதனையில் உள்ளார்கள். குறிப்பாக ஒன்றியங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும், இதில் உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்கள் இணைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் 50 தெரிவித்தார்கள். இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் காவிரி டெல்டா பகுதியில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து பாழாய் போனது. இன்றைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றைக்கு மழையால் சேதமடைந்த நெல் மணிகளுக்கு கூட நிவாரணங்களை வழங்க 1000க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை ஸ்டாலின் விதிக்கிறார். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது நிவாரணம் வழங்குவதற்காக விதிகளை தவிர்த்து விவசாயிகளை பாதுகாத்தனர். இன்றைக்கு விவசாயிகள் செலவு செய்த பணத்தில் பாதி கூட கிடைக்க முடியாமல் கடன் சுமையால் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளார்கள் என்று மத்திய அரசு புள்ளி விவர கணக்குகள் கூறுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே ராமதாஸ் அவர்கள் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது பாமக வட்டாரத்தில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டும் டிசம்பர் 12ஆம் தேதி தமிழகமே குலுக்கும் வகையில் பாமக போராட்டம் நடத்தும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். முன்னதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி பாமக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். அன்புமணி சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்த நிலையில் அதற்கு போட்டியாக அதற்கு முன்பாகவே ராமதாஸ் போராட்டம் நடத்த உள்ளது பாமக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி நடத்தும் போராட்டம் குறித்து எங்களுக்கு தெரியாது என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். முன்னதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு குறைந்தது 15% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் டிசம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை தமிழகம் முழுவதும் நாம் நடத்தவிருக்கும் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை பற்றிதான் நான் குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் அரும்பாடுபட்டு நாம் வாங்கிய வன்னியர்களுக்கான 10.50% இடஒதுக்கீடு செல்லாது என்று சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதனால் நாம் அடைந்த மனக்காயங்களுக்கு மருந்து போட்டது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புதான். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையுமில்லை, உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று 31/3/2022 அன்று தீர்ப்பளித்துள்ளது. எனது தலைமையில் பாமக முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய குழு மே 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினோம். அப்போது நமது கோரிக்கைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை 2022ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடங்குவதற்கு முன்பே கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதையும் நாம் நம்பினோம் என்றும் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டின் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு சிறை நிரப்புவதற்காக நாம் நடத்தவிருக்கும் போராட்டம் 10-11 இருக்கக்கூடாது. நமது வலிகளையும் வலிமையையும் வெளிப்படுத்தும் வகையில் வெற்றிகரமாக அமைய வேண்டும். பாட்டாளிகளை அடைக்க தமிழ்நாட்டின் சிறைகள் போதாது என்று அஞ்சும் அளவிற்கு வன்னியர்களுக்கான சமூக நீதியை இனியும் தாமதிக்க கூடாது என்று நினைத்து உடனடியாக வன்னியர் இட ஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றும் அளவிற்கும் டிசம்பர் 17 சிறை நிரப்பும் போராட்டம் அமைய வேண்டும். அதற்கேற்ற வகையில் போராட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும், போராட்ட களத்தில் உங்களுடன் கைகோர்த்து போராடுவதற்கான நாளை எண்ணி எண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வந்துள்ளதையொட்டி பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கோவை வருகை தருகின்ற மோடி அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கின்ற வகையில் ஏற்பாடுகள் பற்றி எல்லாம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆய்வு செய்து கொண்டுள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக உள்ளதாகவும், பாதுகாப்பு என்பது முக்கியம்தான் என்றாலும் கூட அவரை வரவேற்பதற்கு வருகை தரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாத மாதிரி அவர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம் மற்றும் அவரை வரவேற்பதற்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற இடத்தையெல்லாம் காவல்துறையினர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி அந்த இடத்தையெல்லாம் ஒதுக்கி கொடுத்தால் உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ச்சியாக மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டுள்ளதாகவும், ஆனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது விரைவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்வது என்பது இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு புதிய மறுமலர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அத்தனை விவசாயிகளுக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்றவர், கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ரசாயன உரத்தினுடைய பயன்பாடு என்பது மிக அதிக அளவில் உள்ளதாகவும், இங்கு மண்ணினுடைய தன்மை அதற்கு உயிர்த்தன்மையை போக்குகின்ற அளவிலேயே மாறிக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தின் முதலமைச்சரை கலந்து கொள்வதில்லை என்றும், நேரடியாக ராமேஸ்வரத்தில் பார்த்ததாகவும், அதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் பார்த்ததாகவும், அரசியல் காரணம் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற போது மாநிலத்தின் முதல்வர் வரவேற்பு என்பதுதான் தகுந்த நெறிமுறையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் அறிவிப்புகள் உள்ளதாகவும், அப்படி இருக்கின்ற போது மாநில அரசும் கூட இதுபோன்ற விவசாயிகளோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்தால் தமிழகத்திற்கு நல்லது என்றும் அவர் தெரிவித்தார். குரங்கு குட்டிகளை வைத்து சூடு பார்க்கின்ற என்ற பழமொழியை போன்ற விதமாக முற்போக்கு அமைப்புகள் என்பது சந்தேகமாக உள்ளதாகவும், தமிழக அரசினுடைய ஆதரவோடு செய்கிறார்களா என்ற சந்தேகம் உள்ளதாகவும், ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகளுக்கு பின்னால் திமுகவும் திகவும் உள்ளதாக குற்றம் சாட்டியவர். ஏனென்றால் இந்த கருப்பு பலூன், கருப்பு கொடி, இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக அரசு அனுமதித்தால் தமிழகத்தின் முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும், எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பாஜக இதே போன்று செய்யும். ஏனென்றால் பாரத பிரதமர் வருகின்ற போது தமிழகத்திற்கு ஒரு பங்களிப்பு கொடுக்க வரும் பொழுது இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்கள் என்று கண்டறிந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு கோரிக்கை விடுத்தார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பிரதமரை வரவேற்க 50,000 பேர் கலந்து கொள்ளும்படி ஏற்பாடுகளை செய்துள்ளோம். AP முருகானந்தம் தலைமையில் வரவேற்பு ஏற்பாடுகள் நடைபெறுகிறது என்றும், கூட்டணி கட்சிகள் யாரும் பிரிந்து செல்லவில்லை, அனைவரும் எங்களுடன் தான் இருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கும் பொழுது கட்சியின் தலைமை கூட்டணி விஷயங்களை அணுகும் என்றார். பீகார் வெற்றிக்கு பிறகு பீகார் மாநிலம் போலவே தமிழ்நாடு வருமா என்று மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது, ஆவல் உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுகவும் சேர்ந்து கலந்து கொள்கிறார்கள். கிளியாக இருப்பது திமுக மட்டும்தான். திமுகவை எவ்வாறு வீட்டிற்கு அனுப்புவது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகள்ல சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை. நேரடியாக நாங்களே வந்து அது ராமேஸ்வரத்தில் பார்த்தோம். அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம். முதல்வர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல. அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டோகாலாக இருக்கும். அதே போல வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று சட்டப்பேரவையில்
வேளாண்மை துறைக்கான தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் தாக்கல் பண்ணுறாங்க. நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால் வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன், அதில் கிட்டத்தட்ட 80% அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நிறைவேற்றுவாங்க. மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க, அதுக்கு மாநில அரசுல ஒரு பேர் சொல்லி தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்திற்கு அது நல்லது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை வளர்ச்சியை பாதிக்கும் எந்த ஒரு முடிவையும் திமுக எடுக்கக்கூடாது என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேகமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கும் மின்சார உற்பத்திக்கும் அதிக அளவு நிதியை செலவழித்து வருகிறது. மின்சார உற்பத்தியால் சுற்றுச்சூழல் பெருமளவில் மாசுபடுகிறது. நாட்டின் பொருளாதாரத்தில் கணக்கில் கொண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கு பெரும் வெற்றியும் கிடைத்து வருகிறது என்றும் வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் அதன் ஒரு பகுதியாக கட்டிடங்களின் மேற்கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார். இதற்கு மத்திய அரசு பெருமளவில் மானியம் வழங்கி வருவதால் இத்திட்டத்தால் தொழில் துறையினரும் பொதுமக்களும் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். எரிசக்தி துறையில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது மாநில அரசுகளின் கடமையாகும். மாநில அரசுகளின் கடன் சுமையில் பெரும் பகுதி மின்சார தயாரிப்பாலும் இறக்குமதியாலும் தான் ஏற்படுகிறது. இந்த கடன் சுமையை குறைக்க சூரிய ஒளி மின்சார திட்டம் பெரும் அளவில் உதவும். தமிழகத்தில் சூரிய ஒளி பிரிவில் 10,153 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. தரையில் அமைப்பதற்கு மாற்றாக கட்டிட மேற்கூரையில் பேனல்கள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படும். ரூஃப் டாப் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்திற்கு தொழில் துறையினர், வணிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது என்று தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராஜராஜ சோழன் சதய விழா மற்றும் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பள்ளிகளுக்கிடையேயான சிலம்பம் மற்றும் அடிமுறை போட்டிகள் லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. சோழன் தற்காப்பு கலை விளையாட்டு பயிற்சி கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் சார்பில் தமிழர்கள் போற்றும் மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழா மற்றும் குழந்தைகள் தினத்தையொட்டி பள்ளிகளுக்கிடையேயான சிலம்பம் மற்றும் அடிமுறை போட்டிகள் லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகள் ஸ்டான்ஸ்போர்ட் பள்ளி, குருகுலம் பள்ளி, DMI ST ஜோசப் பள்ளி, இசை அம்பலம் பள்ளிகள் மற்றும் வீர ஆஞ்சநேயர் தற்காப்பு கலைக்கூட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக நமது புதுவை மாநில முதலமைச்சர் திரு N. ரங்கசாமி அவர்களும், புதுவை மாநில சபாநாயகர் திரு R. ஏம்பலம் செல்வம், புதுவை சிறைச்சாலை காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன், யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு பூபேஷ் குப்தா, புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை கழகம் செயலாளர் திரு அன்பு நிலவன், வீர ஆஞ்சநேயர் தற்காப்பு கலைக்கூட நிறுவனர் திரு அரவிந்த், சிவு ஃபவுண்டேஷன் நிறுவனர் செல்வி தீனலட்சுமி, ஜால் ட்ரஸ்ட் நிறுவனர் திரு சதீஷ் மற்றும் யோகனா போத்திக் நிறுவனர் திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் சோழன் தற்காப்பு கலையின் செயலாளர்கள் திரு அருண் பிரவீன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தினர். சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வர்ம அடிமுறை, களரி அடிமுறை, தொடு சிலம்பம் மற்றும் அலங்கார சிலம்பம் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இறுதியாக இப்போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர்களின் திருக்கரங்களால் சான்றிதழ்களும் பதக்கங்களும் அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் சோழன் தற்காப்பு கலையில் உள்ள தன்னார்வலர்கள் ஹரிஹரன், கீர்த்திவாசன், சந்திரன், கீர்த்தனா, சரோஜினி, இன்பரசி, சக்திவேல், பிரேம்குமார், சண்முகவேல், அருள் சபரி, ஸ்டீவன், திவ்யா, யோகேஸ்வரி, ஹேமஸ்ரீ மற்றும் தர்ஷினி ஆகியோர்கள் இவ்விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் கோவை மாநாடு நடைபெற்றது. இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் கோவை மாவட்ட 15வது மாநாடு பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 90வது வயது பாராட்டு
புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகள் கோவை பீளமேடு PSG மேலாண்மை நிறுவன அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் S. ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய ஸ்டாலின் குணசேகரன், ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மக்கள் சிந்தனை பேரவை அதன் கிளை ஜப்பானில் துவங்கப்பட்டுள்ளது என்றும் அதை தமிழகத்திலிருந்து சென்று ஜப்பானில் வசித்து வரும் மக்கள் துவக்கி உள்ளார்கள் என்றும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொள்ளும் வாய்ப்பை நான் பெற்றேன் என்றும் இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசுக்கு ஜப்பானை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார், அவரையும் தான் சந்தித்ததாக தெரிவித்தார். அவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது உங்கள் நாட்டில் உள்ளவர்கள் மட்டும் அதிக நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்களே எப்படி என்று கேட்டபோது அவர் கூறியதாவது, நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வரலாற்றையும் தத்துவத்தையும் படிக்கிறோம், அதிலிருந்துதான் விஞ்ஞானத்தையும் உலகத்தையும் பார்க்கிறோம், எனவேதான் இது எங்களுக்கு சாத்தியமானது என்றும் கூறினார். ஜப்பானிய மக்கள் மிகுந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். ஹிரோஷிமாவில் அணுகுண்டால் பாதிக்கப்பட்ட இடத்தை நான் நேரில் சென்று பார்த்தேன் என்றும் இதயம் கனத்து விட்டது. அங்கு வைத்துள்ள குறிப்பேட்டில் கெட்ட போரிடும் உலகை வேருடன் சாய்ப்போம் என்ற பாரதிதாசன் வரிகளை எழுதி வைத்துவிட்டு வந்தேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இஸ்கப் மாவட்ட செயலாளர் MB ராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீர்மான குழு செயலாளர் நா. கார்த்திக், முன்னாள் MLA, பழங்குடி மக்கள் செயல்பாட்டாளர் VP குணசேகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் M. ஆறுமுகம், ex-MLA, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர் ப. ரமணி ஆகியோர் உரை நிகழ்த்தினர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட துணை செயலாளர் ஜான் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார். இஸ்கப் மாவட்ட துணை செயலாளர் R. சிவகுமார் நன்றிகளை கூறினார். இஸ்கப்பின் புதிய தலைவராக பூஜா C. பழனிசாமி, செயலாளராக MV ராஜன், பொருளாளராக R. சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மாவட்ட குழு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னையின் பாரம்பரிய கட்டிடங்களில் ஒன்றான விக்டோரியா பப்ளிக் ஹாலை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். நீண்ட கால புதுப்பிப்பிற்கு பிறகு இம்மாதம் 20ஆம் தேதி முதல் இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். சென்னையின் சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் ரிப்பன் கட்டிடம் இடையே சிவப்பு நிற அழகில் திகழும் இந்த வரலாற்று சின்னம் நகரின் ஆங்கிலேய கால கலைநய கட்டிடங்களில் முக்கியமானதாகும். புதுப்பிக்கப்பட்ட ஹால் மீண்டும் கலாச்சார நிகழ்வுகளுக்கான முக்கிய மையமாக உருவெடுக்கிறது. கோவையில் நடைபெறும் தென்னிந்திய விவசாயிகள் சங்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வருகை புரிந்துள்ளார். அவரை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோவைக்கு வந்துள்ளார். அவருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் அமோகமான வரவேற்பு கொடுத்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் பல்வேறு செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் YouTube, Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.